வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் போட்டு பேன் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் வாங்க. இதில் வாழைப்பழத்தை போட்டுடலாம். வெல்லத்தை போட்டுடலாம். எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் சரிக்கு சரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாவை போட்டு கலந்துக்கலாம். மாவை ஒரு சுற்றி எடுத்தால் போதும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி விட்டுடலாம். ஒரு சுற்றிடலாம் நல்லா. பழம் ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு. இப்போ கோதுமை மாவை அதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு சுற்றி விட்டுடலாம். பேன் கேக் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிடலாம். எண்ணெயுமா கலந்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை வந்து அதில் ஊற்றிருக்கேன் பேன் கேக்கில். நல்லா சூப்பராக பேன் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேன் கேக் எப்படி சாப்பிட்ணுன்னா இந்த பேன் கேக்கில் வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தை இப்படி கட் பண்ணிவிட்டு தேனை வச்சு இப்படி மடித்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.